நித்திராவஸ்தையில் இருக்கையில் நல்ல கனவு ஒன்று வருகிறது. அந்த கனவில் மாட மாளிகைகள், சேவகர்கள், விருந்து, போஜனம், இன்னும் ஏதேதோ தென்படுகிறது. மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது. அவற்றை அனுபவிக்கும் சுகமான அனுபூதி ஏற்படுகிறது. இவ்விதமாக ஒரு கெட்ட கனவும் வருகிறது. மரங்கள் உடைந்து மேலே விழுவது போலவும் யாரோ இம்சிப்பது போலவும் பயங்கரமாக தென்படுகிறது. அப்போது உடல் வியர்வையை கொட்டுகிறது. உறக்கம் கலைந்தவுடன் அந்த நல்ல கனவும் இந்த தீய கனவும் இரண்டுமே பொய்யானது என்று தெரிய வருகிறது. ஜாக்கிரதா அவஸ்தையில் நாம் நாமாகவே இருக்கிறோம். தூக்கம் என்ற மாயை பீடிக்கையில் உண்மை அல்லாதது உண்மை போலவும் உண்மையானது பொய்யை போலவும் தென்படுகிறது. இந்த பிரபஞ்சம் மாயை என்ற விஷய ஞானம் தோன்றியவுடன் எல்லாம் தெரிய வருகிறது. அப்போது ஏங்குதல் என்பது இராது. பிரமைகள், பிராந்திகள் என்பதும் இருக்காது. எது சத்தியமானதோ அதுவே தென்படுகிறது. இறைவனின் உண்மை நிலை ஞானம் என்ற கண்ணாடியை அணிந்தவுடன் தெரிய வருகிறது. இறைவனோட உண்மை நிலை ஞானம் என்ற கண்ணாடியை அணிந்தவுடன் தெரிய வருகிறது. ஆகையால் ஞானம் பெறுவதே ஜீவர்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை.